மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த ஒரு நேரடி அரசியலுக்கு வந்து ஒரு 4 வருஷம் இருந்தாலுமே பல்வேறு விஷயங்களான ஜனங்களுக்காண்டி மக்களுக்காண்டி செஞ்சிருந்தாலுமே இன்னைக்கு நான் அறிவிக்க போறது என்னுடைய பொது வாழ்க்கையில மார்தட்டி கொண்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு சாதனையை நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து இதே அலுவலகத்தில் இதே இடத்துல உங்களை 26/7 நான் சந்திச்சோம். எல்லாருமே சந்திச்சோங்க. அங்க இன்ஃபேக்ட் அங்க சென்னையில சந்திச்சோம். சென்னையில வச்சு நம்ம தாயத்திரை அலுவலகத்துல வந்து சந்திச்சது யாருன்னா கிஷோர் சரவணனுடைய பெற்றோர். கிஷோர் சரவணன் அம்மா அங்க இருக்கிறாங்க, கிஷோர் சரவணன் அப்பா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு ஊடகங்கள் செய்தியை போட்டுக்கிறாங்க. கிஷோர் சரவணன் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவ மாணவன். அங்க ரஷ்யாவுக்கு போய் ஒரு மருத்துவ படிப்புக்காண்டி ரஷ்யா போயிருந்தாரு. அங்க ஒரு வழக்குல தவறாக சித்தரிக்கப்பட்டு அவரு சிறைவாசம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அவரை வந்து போருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் போருக்கு அனுப்பிச்சு அதை தடுக்கிறோமா அப்ப நம்ம கேள்விப்பட்டு அப்ப இங்க இந்த இதே அளவுக்கு வந்துட்டாங்க. வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப கண்ணீர் மல்க அப்புறம் கதறிட்டு பேசுறாங்க. பையனை எப்பயாவது காப்பாத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 26/7 சந்திச்சாங்க. இந்த அளவுக்கு முதல்ல சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் 27 டெல்லியில நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை வந்து நாடாளுமன்ற அவருடைய அலுவலகத்துல சந்திச்சு கிஷோர் சரவணன் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் பல்வேறு மாநில இந்தியர்கள் அங்க ரஷ்யா உக்ரைன் இந்த போர்ல வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பல பேர் வந்து எப்போ வேணா அவங்களுக்கு மரணம் வரலாங்கிற சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா நம்முடைய கிஷோர் சரவணன் சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு கையெழுத்து இயக்கம், சிக்னேச்சர் கேம்பெயின், இந்தியாவில் இருக்கிற 15 முக்கியமான அரசியல் கட்சிகளை சார்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க சந்திச்சு அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி சொல்லி, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாமே ஒரு 70,000 சம்பளம் 60,000 சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க ரஷ்யால போய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 68 நாடாளுமன்ற கையெழுத்து வாங்கினா. அதுல குறிப்பா எல்லா கட்சிகள், இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதுல வந்து அரசியல் எல்லைகளை கடந்து இவங்க காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம கையெழுத்து வாங்கணும். அதுல குறிப்பா நம்முடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் சகோதரர் திரு ராகுல் காந்தி, நம்முடைய சகோதரர் அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை போய் என்னைக்கு சந்திச்சுன்னா 4/8/2025 அவரை போய் நான் சந்திக்கிறேன். இந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்திட்ட அந்த படிவத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 100 பேர் 200 கிடையாதுங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் இதுல இருக்கிறாங்க. ஏன்னா அபிஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் 100-200 எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன். கிஷோர் சரவணன் பிரச்சனை எடுத்த உடனே தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் எனக்கு சந்திச்சாங்க. டெல்லியில சந்திச்சாங்க. அவங்களோட வீடியோஸ் காமிச்சாங்க. அதற்கு வீடியோஸ் ரஷ்யால இருக்க வீடியோஸ் காமிச்சாங்க. அதனால ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் மாட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்க தலையிடணும். ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அந்த பிரச்சனை வீடியோத்தை சொல்லும் பொழுது பிரதமர் வந்து அதை உருவாக்கிட்டு கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் நான் நம்முடைய வெளியுறவுத்துறை நம்ம செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவரையும் பல முறை நான் சந்திச்சிருக்கிறேன். அது இல்லாம நம்முடைய ரஷ்யனுடைய தூதரகம் டெல்லியில் இருக்கிற அங்க இருக்கிற துணை தூதர் திரு ரோமன் குபிஷ்கின் அவரையும் போய் சந்திச்சு அவர் நம்ம கிஷோசனுடைய பாஸ்போர்ட், விசா மற்றும் எல்லா டீட்டெயில்ஸ் கொண்டு போய் அவர் எந்த ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டது எல்லாம் சொல்லி அவருக்கு நான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் முறை நம்முடைய பிரதமர் அவர்களையும் சந்திச்சு ரொம்ப அந்த பையனுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தி எப்ப வேணா அவர் போர் முனைக்கு அனுப்பப்படலாம் தகவல் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மத்தியில் என்னன்னா கிஷோசரன் அந்த போருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. போருக்கு அனுப்பிச்சு ஒரு போர்ல ஒரு யுத்தத்துல கலந்து துண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுபவிக்கப்படுறாரு. இதெல்லாம் வந்து தொடர்ந்து அந்த பையன் கிட்ட தொடர்ந்து இருக்காப்ல மெசேஜஸ்.
நான் எப்ப வேணா மரணம் அடையலாம். திடீர்னு நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு ஸ்டாஃபுக்கு போன் வரும். நம்ம என்ன செய்ய முடியும்? உடனே நம்மளுடைய அங்க நம்மளுடைய மாஸ்டர் இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு உடனே தகவல் அனுப்பும். இந்த மாதிரி சூழல் அந்த பையன் இருக்கிறாங்க, மெசேஜ் வருதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் மினிஸ்ட்ரிக்கும் அனுப்புறோம். எப்படி இவங்களுடைய கிஷோசனுடைய தாய் தந்தையார் தத்தளிச்சாங்களோ, அதாவது ஒரு மகனோ ஒரு மகன் பிள்ளைய விளக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறான், அது பெரிய விஷயம். ஆனா நல்லா இருக்கிறான், மகன் நல்லா இருக்கிறான், ஆனா எப்ப வேணா மரணிக்கலாம், காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு இது பார்த்தீங்க எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. நான் இந்த ஒரு 4 வருடங்கள பல்வேறு சம்பவங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகளுடைய பெற்றோருங்கிற அந்த இதனால அந்த வேலை எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படி நான் இந்த ஆனா கடைசியா தொடர்ந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லி அவங்களும் இந்த முயற்சி எடுத்தாங்க. யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அது மிகப்பெரிய 2 நாடுகளுக்கு இடையான ஒரு பிரச்சனை, பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கு. அப்படி தொடர்ந்து முயற்சி எடுத்ததன் அடிப்படையில கடைசியில அங்க ரஷ்யா நீதிமன்றத்துல ரஷ்யா ராணுவ நீதிமன்றத்துல நம்முடைய கிஷோர் சரவணன் அங்க ஒரு விசாரணை நடத்தி அவருக்கு அவர் அதுக்கப்புறம் விடுவிச்சு அவர் ரஷ்யாவுக்கு போர் முனையிலிருந்து ரஷ்யா உக்ரைன் போர் முனையிலிருந்து அங்க இருந்து அவர் விடுவிச்சு ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ரஷ்யா குடியுரிமை கொடுத்துருக்கிறாங்க. அவர் 2 வருஷம் மருத்துவம் படிச்சிருக்கிறாரு. இன்னும் 3 வருஷம் இலவசமான மருத்துவ படிப்பு அவருக்கு கிடைக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பையன் திரும்பி வந்துருந்தா இருந்தது நான் நினைக்கிறேன். ஆனா சாதாரண வேலைப்பாடுகள் இதெல்லாம் பெரிய நடுத்தர குடும்பத்தோட கீழே இருக்கிறவங்க இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காத இங்க இந்தியாவுக்கு மருத்துவ படிப்புலாம் ரொம்ப செலவாகணும். இனி மறுபடியும் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறது வச்சுட்டு அந்த பையன் அங்க படிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பெற்றோர்கள் சொல்லி நானும் சரி வந்திருக்காங்க. வெளியுறவுத்துறை செயலர் போனவன் கூப்பிட்டுருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ அவனுக்கு இந்தியா வருவதற்குண்டான அந்த டாக்குமெண்டேஷன் நாங்கள் பண்ணிட்டோம். எப்போ வேணா அவனுக்கு கொடுப்பாங்க. அவனுக்கு அந்த கல்லூரி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கல்லூரி அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு எப்போ வேணா இந்தியாவுக்கு கொடுக்கலாம். நாங்கள் அலைபேசியில பேசிட்டு எங்க பெற்றோருக்கு பேசியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ஒரு விஷயம். 2வது அடுத்து இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம்னா நம்மளுடைய 11/10 நவம்பர் 1 நம்ம எல்லாரும் பிரஸ் எல்லாரும் அப்போ என்னன்னா உங்களுக்கு மதன்ராஜ், சித்திரை செல்வன், நவீன் குமார் 3 இளைஞர்கள் தமிழ்நாட்டு சார்ந்த இளைஞர்கள் வேலை இதே மாதிரிதான் வேலை கொடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாம் பிபிஓ சென்டர்ஸ் அதுல போய் வேலை கிடைக்கும். மாசம் 70,000 1 லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்தி அங்க தாய்லாந்து வழியா கம்போடியாவுக்கு மயன்மாருக்கு அனுப்பி செல்லப்பட்டு அங்க அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் இந்த இணையத்துல பொருளாதார குற்றச்சாட்டுகள்ல ஈடுபடுத்துறது. இது உங்களுக்கே தெரியும். மயன்மார் உலகம் முழுக்க இன்னைக்கு பல்வேறு நிறைய லட்சக்கணக்கான பேர் எனக்கு படிப்பு இளைஞர்கள். இது என்னன்னா அந்த பசங்களை அந்த அந்த குடும்பத்தாரங்க இன்னும் சந்திச்சு அப்ப என்னன்னா நான் முக்கியமா என்ன நினைச்சேன்னா நிறைய இளைஞர்கள் இது மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்ச்சி வரட்டும். குறிப்பா படித்த இளைஞர்கிட்ட மியான்மார் கொஞ்சம் தவிர்க்கணும். மியான்மார்ல மட்டும் கிடையாது, மியான்மார் சுத்தி இருக்கிற நாடுகளும் இந்த பிரச்சனை நடந்துருக்கு. படிச்ச பசங்களுக்கு பிபிஓ சென்டர்ல ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கும், 80,000 சம்பளம் கொடுத்துட்டு அங்க ஏமாத்தி கூட்டு போய் அடிச்சு உதச்சு இந்த மாதிரி செய்யறோம் ஒரு துன்புறும் சொல்லி இந்தியாவை சார்ந்த மட்டும் கிடையாது, இலங்கை, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சீனா நாட்டுல இருந்து முதற்கொண்டு லட்சக்கணக்கில் அங்க ஈடுபடுத்தப்போ உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவாக்கி மியான்மர்னால. அப்ப ஒரு விழிப்புணர்ச்சி பசங்க பொறுத்திருக்கு மியான்மர் போன்ற நாடுகளை தவிர்த்து வச்சுட்டு அப்போ ஒரு பிரஸ் வச்சிருக்கோம்.
அரசாங்கத்துக்கு நம்ம ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனை சொல்லியிருந்தோம். இது விஷயமா அன்னைக்கு முதல் நவம்பர் 1 வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மனு மின்னஞ்சல் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அப்போ 12 டிசம்பர்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு நம்முடைய ஜெய்சங்கரை சந்திச்சு இந்த பிரச்சனையை பற்றி சொல்லி மனுவை கொடுத்திருந்தனால தொடர்ந்து அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய செக்ரட்டரி விபூதிநாத் பாண்டியன் அவர்கிட்ட இருந்து சில நாட்கள் கழித்து ஒரு தகவல் வந்தது. நீங்க சொல்ற அந்த 3 பேரை அவங்க எங்க இருக்கிறாங்க நாங்க பார்த்துட்டோம், அதனால பத்திரமா அவங்க வீட்டுக்கு நாங்க கொண்டு வந்துடும், அதுக்கு வேற சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு அங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல எனக்கு தகவல் வந்தது. அவங்க வீட்டு பத்தாங்க டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அவங்க பசங்க நம்பிட்டாங்க. அந்த பசங்க 3 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் தூத்துக்குடி மாவட்டம், ஒருத்தர் தென்காசி மாவட்டம் இருக்கிறாங்க, விருதுநகர் மாவட்டம். அவங்க 3 பேரும் வந்துட்டாங்க. எல்லா சாத்தியம் அவங்க அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு குளத்துல வேலை செய்யற உங்களுடைய பிள்ளைங்க 2 பேர். விவசாய குடும்பம் நினைக்கிறேன், விவசாய அவங்களுக்கு அந்த வழி தெரியல. அவங்க என்னன்னா இந்த மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடணும்னு சொல்லி உத்தரவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களை விடுவிக்கணும்னா லட்சக்கணக்கான நீ பணத்தை நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணானா அவங்களை நாங்க விடுவிக்க சொல்லுவோம். அது ஒரு பிளாக் மெயில் மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு பத்திரமா அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இது என்னன்னா இதுக்கு முதல்ல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்ந்த அதிகாரிகள் குறித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் ரஷ்ய அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். விஸ்வசரன் விஷயத்துல இந்த நம்முடைய இவங்க மற்ற மயன்மார்ல போய் மாற்றாங்க, அவங்களுக்கும் பொறுத்திருக்கு அவங்க முயற்சிகளை எடுத்துக்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அலுவலகத்துல முக்கியமா அலுவலகத்துல சார்ந்தவங்க அதுக்கு நிறைய அவங்க இரவு பகலுமா நைட்டு 12 மணிக்கு வரும், 1 மணிக்கு அதிகாலையில வரும். அதுக்கெல்லாம் அவங்க அந்த நேரம் பார்த்து எதுக்குமே நான் சொன்ன கோபப்படுறாங்க, செஞ்சுறாங்க. அவங்க ரொம்ப ஒரு சிரமத்துல இருக்கிறாங்க. அதனால மனசு வளர்ச்சி இருக்கும்போது உள்வாங்கி தெரிவிச்சிருக்கேன். அவங்களுக்கு அலுவலகத்தை சார்ந்து நான் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இது மாத்திரம் கிடையாது. நான் இந்த 1.5 வருஷத்துல உயிரோட மீட்டவங்க பட்டியல் பொறுத்தவரைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூர் மட்டியான்பட்டி கிராமத்தை சேர்ந்த வினோத் என்பவர். அவர் சவுதி அரேபியாவில் உடல்நலம் குறித்து பாதிக்கப்பட்டு அங்கே வேலை செய்யவும் வசிக்க முடியாத நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இங்க நம்ம பத்திரமா கூட்டத்தில் ஊர்ல சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு பெரம்பலூர் மாவட்டம் சித்தனை கிராமத்தை சேர்ந்த நந்துசாமி என்பவர் அந்த பேரலைட்டிக் அட்டாக் பக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு குவைத்தில் இருந்தார். அவரை பத்திரமா கூட்டம் இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குருவில ஒன்றில் இளையசந்தன் ஊராட்சி உட்பட்ட லட்சுமிவாழ்புரம் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் மலேசியால பெனாங் மாகாணத்தில் பணியிட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த தலையில பலத்தை அடிவிட்டு அங்க ஆபரேஷன் அவருக்கு சேர்ந்து ஏற்பாடு பண்ணி நம்ம பத்திரமா கூட்டிருக்கிறோம். இது தவிர இறந்தவங்க இறந்துறாங்க வெளிநாட்டுல. கடைசியில அவங்க முகத்தினாச்சா பார்க்க முடியுமா, அது இல்லாம ஈமைச்சடங்கள் நம்மளுடைய மரபுபடி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சாதாரண குடும்பங்கள் தான், கிராமத்தை சார்ந்த குடும்பங்கள், இங்க நகர்ப்புறங்களுக்கு வேலை வரைகிற குடும்பங்கள். அவங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சி கே நகரை சார்ந்த நிவாஸ் என்பவருடைய ஊரா தென்னாப்பிரிக்காவுக்கு தன்சானியால இருந்து மீட்டு இருந்த குடும்பத்தை சேர்ந்த நம்ம திருச்சி துவாக்குடியை சேர்ந்த பழனிச்சம்மையார் என்பவர் குவைத்திலிருந்து கொண்டு வந்த அவங்க வீட்டுல புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே பெரியங்கோட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் நாராயணன் அவருடைய உறவு கத்தார்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றிய சோழிங்கத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் ஆப்பிரிக்கா ஜாம்பியால இருந்து கொண்டு வந்த அவருடைய உறவு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கலங்கப்பேரி புது கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர் நம்ம கத்தார்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகே இளையசேந்தல் கிராமத்தை சேர்ந்த ஜி வெங்கடேஷ் உறவு மலேசியால இருந்து. இது போன்ற விஷயங்கள் பொறுத்திருக்கு. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சாதாரண குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு அந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் உங்க பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஒரு விருப்பம்னா அரசியலுக்கு வந்தவன் சொல்லுவேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு மனசு ஆறுதல் கொடுக்குற பெரிய விஷயம்னா இது போன்ற சாதாரண குடும்பங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய ஒரு வேதனையை போக்கக்கூடிய ஒரு இது எனக்கு ஒரு வாய்ப்பு அரசியல் கொடுக்கும். அது நினைக்கிறார் அவர் என்னன்னா அங்க ஒரு வழக்குல சிக்காரு. வழக்குல சிக்கும் பொழுது அதுக்கு மங்கள அவங்க என்ன சொல்றாங்க அவர்கிட்ட, நீ இந்த போர்ல நீ ரஷ்யாட்ட சண்டை போட்டாடா, உக்ரைன் போர்ல சண்டை போட்டாடா, உனக்கு இந்த தண்டையில இருந்து விடுவிச்சிருக்க,
உயிரோட வந்தாலும் உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் ஒரு கான்ட்ராக்ட். அவர் நினைக்கிறாங்க அங்க சொல்றது வந்து நீங்க அங்க போர் முனையில போய் வேற மாதிரி அசிஸ்டன்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. பட் அவருக்கு இவங்க வந்து துப்பாக்கி பிடிச்சி அதாவது சண்டை கூட விட்டுறாங்க. அது வந்து என்னோட பசங்களுக்கு ஒரு வழிபறிச்சு அவங்க தெரிய மாட்டேங்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முன்னாடி ஆயிடுச்சு. ஆகி அவர்கள் வந்துட்டாரு. வந்ததுக்கு அவரும் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, தகவல் சொன்னாரு. அதுக்கப்புறம் வெளியுறவு எனக்கு தகவல் வந்தது. என்ன பேருன்னா நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க வந்துருன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்துட்டாங்கன்னா வரதான் போறாரு. வந்துட்டு திரும்பி நான் படிக்க போறேன், எனக்கு ரஷ்யன் இது கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்கள் தான், இருக்கும். அவங்க ரெஸ்ட் கூட இங்க வச்சிருந்தாங்க, அங்க மயன்மார் வச்சிருந்தாங்க. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் நன்றி. இதுல வந்து நாட்டினுடைய நாட்டுடைய பிரதமர் அவருக்கு நன்றி, நாட்டுடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி, இந்த கையெழுத்து போட்ட 68 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி சொல்லுறாங்க. அரசியல் எல்லைகளை கடந்து மனிதாபிமான அடிப்படையில வந்து இதுக்கு ஒத்துழைத்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ரஷ்ய அரசு கூட எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அரசியல் அது என்னன்னா ஒவ்வொருல கலந்துக்கிட்ட மக்களும் கிடையாது. ஆமா, அவ என்னன்னா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து இன்னைக்கு இந்தியால மட்டும் கிடையாது. இந்தியால இலங்கையில சரி, பாகிஸ்தானு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்கால இருந்து பல நாடுகள் வந்து இன்னைக்கு அங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. நார்த் கொரியாவும் இருக்கிறவங்க அதுல ஈடுபட்டு ராணுவம் ஈடுபட்டு அவங்களுக்கு ஆள் தப்பிட்டாரு. பஞ்சாப்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இருக்காங்க பஞ்சாப். அது என்னன்னா ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அந்த வேலையை செய்றாங்க. அது இந்திய அரசாங்கமும் அதை வலியுறுத்துறாங்க. நிறைய அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ரஷ்ய அரசாங்கமும் அவங்களோட அறிவிப்பு எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க. ஏஜென்ட்ஸ் அவங்க ஏஜென்ட்ஸ் அது எப்படி அவங்க ஏஜென்ட்ஸ் எதுக்காண்டி இதை செய்யறாங்கன்னு தெரியல. அந்த ஏஜென்ட்ஸ் மூலியமா தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் செய்யறாங்க. முக்காஜ் பதில் கொரியர் கம்பெனி வேலையை தான் சொல்றாங்க. அங்க போய் என்னன்னா ஒரு வாரத்துல அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் கிடையாது, சில பேர் 3 நாள் 4 நாள் அனுப்பிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு பையனை பார்த்து 21 வயசு அழைப்பு கேள்விக்கு பேசும்போது ரொம்ப மனரீதியான அந்த அந்த பையனுடைய தங்கச்சி அன்னைக்கு ரக்ஷாபந்தன் அன்னைக்கு அடுத்த ரக்ஷாபந்தன் என் அண்ணன் வந்து இப்போ கையில வந்து கட்ட அழுதுட்டு மறக்கவே முடியாது. அது இது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் இன்னும் சில கவனம் செலுத்தி சிற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை சரி 70,000 ரூபாய் இப்போ வரைக்கும் சம்பளம் கொடுக்குது. சரி அது போனா குடும்பத்தை நல்லா இருக்குன்னு கிட்டத்தட்ட அபிஷியலா இந்திய அரசாங்கோட எழுபது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து அவங்க அரசாங்கமே அவங்களை காப்பாற்றி அது போன வருஷம் காப்பாற்றி அது எண்ணிக்கை ரொம்ப குறை. ஏன்னா அங்க இருக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரஸ் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 400 பேர் 500 பேர் வச்சிருக்கிறீங்க. அதுல என்னன்னா அதர் ஸ்டேட் அவங்க எக்ஸ்ட்ரா சில பேர் பொறுத்தவரைக்கும் எங்களை கண்டுபிடிச்சு சில பேர் என்னன்னா இறந்துட்டு தகவல் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி அவங்க இல்லைன்னு நிறுவனம் வாங்கி அதுக்கப்புறம் தகவல் இல்லை. ஸோ ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அதுக்கு நாங்கள் அமைச்சர் செஞ்சுறாங்க ஃபாலோ பண்ணுவோம். இது ஒன்றிய அரசு சம்பந்தமான விஷயம் தான். இது வந்து மாநில அதிகாரியான ஸ்டேக் ஹோல்டர் இருந்தாலுமே இந்த விஷயத்துல வந்து ஒரு தீர்வு யாரு கொண்டு வர முடியும்னா வெளியுறவு அமைச்சர் கொண்டு வர முடியும். அதனால நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னால நேரடியாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் அதை பயன்படுத்திருக்காங்க. 40 யாருமே மறுக்கணும், எல்லாருமே பாஜக நாடாளுமன்ற பிரதமருக்கு எதிர்கட்சி
நான் இது எல்லார்ட்டையும் போகும்போது நான் சொல்றேன், குடும்பங்களுடைய வேதனையை புரிஞ்சு அவங்க கொடுத்துருக்கலாம். அந்த நோட்டிபிகேஷன் வந்து அந்த கோர்ட் ஆர்டர் ரஷ்யன் அவங்க அந்த ராணுவ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அவங்க விடுவிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வெளியே வந்தாரு. அவருமே வந்து இங்க தொடர்பு இருக்கிறார். அலுவலகத்துக்கு இருக்கு. அவருடைய வீடியோ வந்து கடைசியா ஒரு இது அனுப்பிச்சிருக்காரு. அதுல அது அடுத்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் தான் முடிச்சுட்டு இங்க வர டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இங்க வரதுக்கு டெம்பரரி அந்த வர ஒரு விசா அது வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா திரும்பி போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு. அது வேண்டாம்னு அவர் சொன்னா இது வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் நம்ம தலையிடலாம். ரஷ்யன் சிட்டிசன் அவர் இதாயிட்டோம்னா நம்ம அதை தலையிட முடியாது. இப்பவே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா இந்த 4 மாசத்துல என்ன பிரச்சனை, அவங்க ரஷ்யா அரசு என்ன சொல்லிக்கணும், அவர் தானே ரஷ்யன் சிட்டிசன் சொல்லி அது அந்த இது அப்ளிகேஷன் நோமோர் இது வச்சு உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இன்னி வரைக்கும் ரஷ்யன் இந்தியன் சிட்டிசன் தானு சொல்லி நான் பேசுறேன். இனி அந்த வாய்ப்பு கிடைக்காது. மறுபடியும் ஏதாவது சிக்கிட்டோம் தவறான வழக்கு சிக்கிட்டோம் தலையிட முடியாது. அந்த வேலை கஷ்டம் தெரியல. இது உயிர் பிரச்சனை. எப்படி வேணா இவர் படிச்சுக்கலாம். நாங்க சொல்றோம் அவருக்கு வந்து அந்த படிக்கலாம். அது இப்ப மயன்மார்ல சிக்கிறாங்க அந்த பசங்க. அன்னைக்கு இவங்க பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே நாங்க எஸ்பி தூத்துக்குடி எஸ்பிக்கு பேசி சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் டீடைல்ஸ் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த அது நடுவே வந்து கஷ்டமாயிட்டன்னு கேள்விப்பட்டிருக்காங்க அந்த ஏஜென்ட். இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து நம்ம விடக்கூடாது. கிஷோர் வந்து அங்க படிச்சுட்டு இருந்தார். கிஷோர் சொன்ன விஷயம் வேற. அந்த படிச்சுட்டு இருக்கும்போது கேஸ்ல மாட்டி அவர் போறாரு. இன்னொரு என்ன நான் கேள்விப்பட்டேன், கிஷோர் வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தம்பியோடைய இன்னொரு பையன் தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு பையனா ஆனா அது எங்களுக்கு தெரியல. கிஷோர் திரும்பி வந்துட்டாப்ல இந்த மாதிரி மீட்கப்பட்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் போன வாரம் இங்க வந்திருக்காங்க, ஆபீஸ் வந்திருக்காங்க. அதுக்கு தெரியும் அதுதான் சார் யார் சொல்லி நம்ப இருக்காதுங்க. ஏன்னா நல்ல விஷயம் நடந்திருக்கு. இல்ல நீங்க வந்து யாரையும் குறைப்படுத்த வேண்டாம், குறைப்படுத்த வேண்டாம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் பிரஸ் மீட்லயே நான் சொல்றேன், பிரஸ் மீட்லயே ஏன் பிரஸ் மீட் வைக்கிறேன்னா இது போன்ற விஷயங்கள் யாரும் சிக்கிறாதீங்க. விஸ்வசரம் விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மயன்மாரில் பத்தி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, நிறைய இன்னைக்கு பேர் சிக்கிருக்கிறாங்க. அமைச்சர் என்கிட்ட ஜெய்சங்கர் அவர் மருத்துவ அமைச்சர் அவர் ஜெய்சங்கர் கிட்ட பேசும்போது மேட்டர் சொல்லும்போது சார் அவங்க அபிஷேக் ஆஃபீஸர் சொல்றாங்க. அப்பனா அங்க மயன்மாருக்கு ஒரு தடவை அங்க சிக்கி விடுவிச்சு திரும்பி போறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்றது இல்ல. இது முதல் முறையா அந்த பசங்க சிக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அபிஷேக் ஆஃபீஸர் வேற எதுவும் போறது முடியாது. படித்த பசங்க வேலையை நம்பி போய் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டிதான் இந்த பிபிஓ சம்பந்தம் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க 20,000 20,000 சம்பளம் இந்த நாடுக்கே போகாதுன்னு சொல்றாங்க. டூரிசம் கூட போகாமன்னு சொல்றாங்க மயன்மார் போட்ட நாடுகள். ஆனா அங்க வந்து முயற்சிகள் இருக்கிறாங்க. முதல் சொல்லி பார்த்து பாதி நாட்டு அவங்க தான் கட்டணம் வச்சிருக்கிறாங்க மயன்மார். இல்ல அதுல வந்து இவங்க வந்து மயன்மார் சொல்லிட்டு கம்போடியான்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்கு போய் அங்க வந்து அங்க இருந்து அப்படியே அவங்க மயன்மார் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் எப்படி சொல்ற திருவாழ்க்கைன்றது நான் என்னோட நிலைப்பாடு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த விஷயங்களா இருக்கட்டும், குறிப்பிட்ட பணிகளா இருக்கட்டும், ஏன் மனசாட்சி நான் வந்து அதை எனக்கு நான் பணியாற்றுறேன். எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது. இது அங்கீகாரம் கிடைச்சிடும், அடுத்த முறை இவர் போட்டி கொடுக்க போறாரா, அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஜனங்க சாதி மதம் காசு இதெல்லாம் கடந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா அங்கீகாரம் வரும், நம்பிக்கிறது வரும். கிடையாது. ஏன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு எனக்கு எங்க கட்சி மாதிரி குறிப்பிட்டு தலைமை கொடுத்து அதை வச்சுட்டு நான் அந்த கடமை செய்யறதுக்கு எம்பி என்ன திருச்சி அனுப்பிச்சுருவாங்க.
என் மனசு அதே நேரத்தில் இந்த மாதிரி குடும்பங்கள் சாதாரண இது விஷயங்கள் இருக்காங்க தொகுதியில நிறைய அடிப்படை வசதிகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. சில எம்பியை பொறுத்தவரைக்கும் ஒரு ரயில்வே துறையிலோ இல்லாட்டி விமான போக்குவரத்து சம்பந்தமாகவும் இல்லை தேசிய நெடுஞ்சாலை சம்பந்தமாகவும் இது சம்பந்தமான விஷயம் ஒரு எம்பி தான் அதெல்லாம் எடுத்து அது என்னுடைய கடமை. என் கடமை நான் செய்யணும் இல்லையா, அதன் அடிப்படையில் நான் செய்யணும். அது எந்த குறைவான ஜிக்கான பொறுத்தவரைக்கும் மாநில அரசுக்கு ஜிக்கான சம்பந்தமே கிடையாது. அது ரெண்டு துறை, ஒண்ணு ரயில்வே துறை, இடத்தை கொடுக்க வேண்டியது ரயில்வே துறை, அங்க கட்டுமான வேலையை செய்ய வேண்டியது தேசிய நெடுஞ்சாலைத்துறை மகாய். இவங்க ரெண்டு பேருக்கு இதுல மாநில அரசுக்கு சம்பந்தமே கிடையாது. ஜிக்கான தொடர்ந்து முயற்சி எவ்ரி மந்த் மீட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு கோஆர்டினேஷன் அமைச்சரும் நான் சந்திச்சுட்டு இருக்கேன், இங்க இருக்கிற அதிகாரிகளும் சந்திச்சுட்டு இருக்கேன். அப்போ ஸ்டீரிங் கவுன்சில் லெவலில் இருக்கிற கோஆர்டினேஷன். பட் எனக்கு என்ன 190 நம்பிக்கை இருக்கு, ஏமாந்து கொண்டு வந்துடும். ரயில்வே காலனி பொறுத்திருக்கு நான் அவங்க நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ரயில்வே காலனி அது நான் அவரு ரயில்வே துறை சார்ந்த கேட்டு கோட்டை மேல அவர் கவனத்தை கொண்டு போயிருக்கிறேன், ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறேன். அது முக்கியமா என்னன்னா இதுல கார்பரேஷனோ இல்ல நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் செய்ய முடியாது. அதாவது ரயில்வே கட்டுப்பாட்டுக்கும் கடனால ரயில்வேஸ் தான் பண்ண முடியும். சில இடங்கள்ல ஆக்கிரமிப்புக்கு ஒரு காரணம் இருக்கிறதுனால அவங்களால அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா அதை அங்கேயே ரோடு வேலை பண்ணலாம், அப்ப நீ அதை அங்கீகரிச்சு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அது அல்லாது நிறைய இடங்கள் இருக்கு. 15 வருஷம் 20 வருஷம் சாலைகள் வந்து சரி செய்யப்பட்டார். அதுக்கு இருக்கிற வலியுறுத்தி இந்த முறை எங்க டெல்லிக்கு போகும்போது அமைச்சர் இதனால கண்டிப்பா செய்ய வேண்டிய வேலை இதுல நீங்க செய்யலைன்னா நம்மளுடைய ஒன்றிய அரசுக்கு ரயில்வே துறைக்கு தான் இது பிரச்சனை. தேங்க்யூ சார். எனக்கு தெரியல அப்படி ஒரு 2 கோடியே சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.